போயிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அந்த பேட்டி ஒரு சாட்சியை வச்சு நீங்கள் ஆளுநர் சந்திச்சுட்டு இல்லை அது வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் மகாபலிபுரத்தில் போய் கட்சியில் இணைஞ்சப்போ பேட்டி கொடுத்தோம். தாவேக்கால இருந்தெல்லாம் யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வானலாம் கூப்பிடல. அதிமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தாக போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. கரூர்லேயுமே நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி எங்கிட்ட என்னை வற்புறுத்தினாங்க, எங்கள் கட்சி நிர்வாகிகள். அது சம்பந்தமாக 11 மீட்டிங் போட்டோம் கரூர் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா அவங்க தான் வேலை செஞ்சு என்னை ஜெயிக்க வச்சவங்க. கரூர் சட்டமன்ற தொகுதி மற்ற 3 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக கருத்து கேட்டோம். ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க. பெரும்பாலானவருடைய கருத்தை ஏற்று நாங்கள் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அன்னைக்கு நாங்கள் சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனார், கடம்பூர் ராஜன் அவங்கெல்லாம் போனாங்க. அவங்கெல்லாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்கே என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நிறைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட இந்த தாவேக்கால் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்கிறாங்க. அதை வச்சு ஏதோ இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கிறாங்க, பார்த்தேன் நான். அது வந்து சி. விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அதில் அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கலை. நீங்கள் நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருப்பேன், அதுலேயே சொல்லியிருக்கிறேன். 11 நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியாக பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானாக எடுத்த முடிவு. நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஒழிஞ்சு தாவேக்காவிலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் சட்டம் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு செல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. போடாத சாலைக்கு நீங்கள் தான் முதல்ல புகார் கொடுத்தீங்க. அது சம்பந்தமாக இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போடாத சாலைக்கு பணம் எடுத்ததை ஆதாரத்தோடு கொடுத்தோம். திமுக அரசு ஆட்சியில் இருந்ததுனால அது சும்மா அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியினுடைய தலைமையிலான அரசு அதை எடுத்து இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அது இப்போ அடுத்தது வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட நிலைமை என்னங்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.